இது எனக்கும் காயத்ரிக்கும் ஆசை எனக்கு போட்டுச்சு. நீ எல்லாம் ஒரு பிரபு எல்லாம் ஆம்பளைகளுக்கு இருக்கிற சந்தேகம் உனக்குள்ளேயும் பூந்துருச்சு பாத்தியா? நேத்து என்னமோ ரொம்ப நியாயமான மாதிரி பேசின. பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் மனுஷனே இல்லைன்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? அட அதுலப்பா, ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிற போட்டோவை பார்த்த உடனே நிறுத்து பேசிட்டு இருக்கேன்ல. இப்ப என்ன வேணும் உனக்கு? இத பார், ரெண்டு பேரும் தனித்தனியா எடுத்து போட்டோவை ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சிக்க மாதிரி ஒட்டி ஒண்ணாக்க முடியாதா? இது என்ன பெரிய உலக விஷயமா? இப்போ உனக்கு வேணும்னா சொல்லு, அந்த உலகலை ஐஸ்வர்யா இருக்கால, அவனும் நீ சேர்ந்து கட்டி பிடிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் எடுத்துட்டுமா? ஐயோ சரி, இப்ப அதை விட. அப்ப அந்த மோதிரம் எங்க அம்மா மோதிரத்தை நான் ஆசை அவளுக்கு போட்டேன். அதே அப்புறம் அவங்க போச்சு. எப்படி பைத்தியக்காரா? காணாம போன மோதிரத்தை கண்டெடுத்தவெல்லாம் காயத்ரியோட தொடர்பு உள்ளவனா? ஒரு மோதிரத்தை வச்சுக்கிட்டு நல்ல பொண்ணு மேல சந்தேகப்படுறிய, இது என்னடா நியாயம்? நியாயமா தெரியலையா? சரி அதை விடு. ஆனா இந்த லெட்டர் மேட்டர் தான் ரொம்ப உதைக்குது. இப்படி ஒரு லெட்டரை அவ யாருக்கு எப்ப எழுதியிருப்பா? இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லு. இப்பவே நானும் என்னோட சந்தேகத்தெல்லாம் விட்டுட்டு உன்ன மாதிரி மாறிடுறேன். சொல்லுப்பா. இந்த ஒரு விஷயம்தான் எனக்கும் புரியல. அப்படி வா வழிக்கு. அப்ப நான் சந்தேகப்படுறது நியாயம் தானே இல்ல? கொஞ்சம் இருங்க. இனிமே நீங்க குடிக்க மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இது வரைக்கும் அந்த சத்தியத்தை நீங்க காப்பாத்திருக்கீங்க. இப்ப அதை மீறதுக்கு என்ன அவசியம்? சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு. சத்தியத்தை சந்தேகம் ஜெயிச்சிருச்சு.
தானி நான் நீனா இந்த தாயத்துல தான் எல்லா சக்தியும் இருக்கு. இது கைக்கு வந்தாலாவது எனக்கு கல்யாணம் ஆகுதான்னு பார்ப்போம். எப்படி கழட்டுறது? இந்த ஏய் உள்ள பால் தீராசு அடிக்குது தெரியல? ஏ குழந்தை எனக்கு பார்த்து தெரியும். கொண்டா வாடா. காயத்ரி,
அழாதம்மா, கண்ணை தொடச்சிக்கோ. குழந்தை உங்ககிட்ட பாலை குடிச்சு விஷத்தை எடுத்துட்டதுனால நல்ல வேளை நீ உயிர் பொழைச்சிட்டேம்மா. உனக்கு கடமைகள் இருக்கு. 12வது வருஷ விரதம் வந்துடுச்சு. விரதம் இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு? கலங்கத்தை சுமந்துகிட்டு இருக்கேனே. நீ தங்கம் காயத்ரி. உன்னை சுத்தி எறிகிற நெருப்புல நீ கரைஞ்சு போயிட மாட்டே. புடம்போட்ட சொக்க தங்கமா வெளியில வரப்போற. அம்மனுக்கே சவால் விட்ட பொண்ணுமா நீ. உன்னால விரதத்தை முடிக்க முடியலன்னா வேற யாரால முடிக்க முடியும்? உண்மையில எந்த களங்கமும் இல்ல. அதெல்லாம் வெறும் அபாண்டம். அது அம்மனுக்கு தெரியும். அதை எப்படி போக்குறதுன்னு அவளுக்கு தெரியும். கண்ணீர் எடுத்து சுண்டி எரிஞ்சிட்டு கிளம்புமா. பெத்த தாய் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா, அந்த அம்மன் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா கிளம்புமா. தூங்குறியா? என் தூக்கத்தை கெடுத்த வாரிசு, உன்னை ஒரேடியா தூங்க வைக்கத்தான் நான் வந்திருக்கேன். போடா செல்லம், போ, அவனை தூங்க வை. போ, போடா. மகேந்திரா, என்னாச்சு? என்னாச்சு? எதை பத்தி கவலைப்படாதீங்கன்னு முதல்ல லெட்டர் படிங்க. காயத்ரிக்கு கலங்கள் எதுவும் நிரூபிக்கிறதுக்காக என் உயிர் போன கூட பரவாயில்லன்னு இந்த லெட்டர் கொஞ்சம் படிங்கன்னு படிங்கன்னு. கமல கலங்கு சுமத்தினவன் காடை வச்சு அவனோட அட்ரஸை கண்டுபிடிச்சு நான் போனேன். அவனுக்கு எழுதின லெட்டர் இருந்தது.
இதெல்லாம் உங்க சித்தியோட செட்டப். உங்க சித்தி தான் கைப்பட அந்த போட்டோக்காரருக்கு எழுதின லெட்டர். இந்த லெட்டர் படிச்சா காயத்ரி அக்கா கலங்கலாதவங்கன்னு உங்களுக்கு புரியும். அண்ணாதே இருந்த என்ன இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொந்த தம்பி மாதிரி பார்த்துக்கிட்ட காயத்ரி அக்காக்கு நான் செய்யற கைமாறு இதுதான். போங்க, இந்த திருட்டு கும்பல் காயத்ரி அக்கா கொல்றதுக்கு முன்னால போய் காப்பாத்துங்க. போங்க போங்க. டேய், என் வாழ்க்கையோட விளண்டிய நீ என்னை காயத்ரி பிரிச்சு என்ன சாதிக்க போற? பிரிக்கிறது மட்டும் இல்ல, அவளை எரிச்சாதான் என் மனசு சாந்தி அடையும். நீ எல்லாம் ஒரு பொம்பளை அடி, ஏன் கொலவரி பிடிச்சாயிர? போ போ, என் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருந்தா நானே உனக்கு கொலை பண்ணிருந்தேன். போயிரு. முதல்ல உன் உயிரை நீ காப்பாத்திக்கோ. யாரா நீ? நான் யாருன்றது அப்புறம் பாத்துக்கலாம். காயத்ரி கதை இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் என் கைக்கு வந்துடும். நான் சொல்ற மாதிரி நீங்க எல்லாம் நடந்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஏய். ஆ? சீ. என்ன இவன் செட்டப்பா? இத பார், காயத்ரி மேல உன் நிழல் கூட பட முடியாது. இதுல அழிய போறது நீங்க தான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோயில் விரதத்துக்காக எல்லா செட்டப்பும் நடந்துகிட்டு இருக்கு. கூடவே என்னுடைய செட்டப்பும் நடக்குது. காயத்ரி தீ மிதிச்சு கடைசி அடியை தூக்கிறப்போ நான் வச்சுக்கிற கரண்ட் ஷாக்ல சாம்பலாய் கீழே விழுவா. நீ இங்கிருந்து நகர்ந்தா தானே அவளை காப்பாத்துக்கு. பிரபு, நீ ஓடு, காயத்ரியை காப்பாத்து. போ போ, ஓடு. ஏதோ என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து நிம்மதியா வாழலான்னு பார்த்தா இப்படி கொலைகாரங்களா மாறிட்டீங்களே. உங்களோட சேர்ந்தா நானும் ஜெயில போய் கழிதீங்க வேண்டியதுதான். போட. சுற்றாதா சுற்றாத. துப்பாக்கி கொண்டு தானே கையில வைக்காம கீழே போட்டுருக்க. புரியா? சாமியா, அம்மனா, விரதமா? காயத்ரி உயிரோட வர போறதில்ல. இனிமே நீ எதுக்கு? அம்மா, 12 வருஷத்துக்கு முன்னால உன் சன்னதியில ஒரு தாயோட உயிர் போய் ஒரு புள்ள உயிர் பொழைச்சிச்சு. இன்னைக்கும் ஒரு தாயும் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க ஒரு புள்ளையும் இங்க இருக்கும்.
தாயோட உயிரை வேணா எடுத்துக்கம்மா, பிள்ளையோட உயிரை காப்பாத்து. கண்ணா, அம்மன் ரொம்ப கோபக்காரி. அவ என் உயிரை கேக்குறாளா இல்ல உன் உயிரை கேக்குறாளா எனக்கு தெரியல. அவ கோபக்காரியா இருந்தாலும் ரொம்ப நல்லவ. கண்டிப்பா இங்க வருவா, உன்னை காப்பாத்துவா. இனிமே அவதான் உனக்கு அம்மா. உன்னைத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன்னைத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உன்னைத்தானே அம்மான்னு நான் எல்லாருக்கும் சொல்லி வச்சேன். உன் பேரை சொல்லி சொல்லி என் மனச பொங்க வச்சேன். உறவுக்கு உயிரூட்ட தவிச்சாதான் தாலாட்ட. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. தண்ணீரை வேறுந்தான் ஓடி ஓடி தேடுது. புயலில் பூவும் தான் போராடுது. அலைகின்ற ஆடிது தாயை தேடி ஓடுது. சிந்தி வச்ச கண்ணீரில் நீராடுது. துயரங்கள் உயருதம்மா, கழுத்து வரை வெள்ளமா. அத்தனையும் தெரிஞ்சிருந்தும் கல்லு போல உள்ளமா. இன்னும் ஒரு தாமதமா, இதுதான் உன்மதமா. வாத்தாயி எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. எட்டு வச்சு வாத்தாயி பொட்டு வச்ச மகமாயி. உனக்கும் எனக்கும் இருக்கும் வழக்கு முடியாதா? இருண்ட கிடக்கும் மனதில் கிழக்கு விடியாதா? எரியும் உயிரில் கருணை மழையும் பொழியாதா? அழுது தவிக்கும் குரலில் அமுதம் வழியாதா? பூமி நடக்க வானம் அதிர பாதம் படட்டுமே. சூழும் வினைகள் தேடி முடிக்க சூலம் வரட்டுமே. பணியும் குதிரம் போதாதா? இனியும் துயரம் தீராதா? இதுவும் சரியா திரிசூலி. நான்
எத்தனை அம்மன் வந்தாலும் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் உன் குழந்தைய மேலோகத்துக்கு அனுப்ப போறேன். என்னால முடிஞ்சதை செய்ய போறேன். கல்லா இருக்கிற அம்மனை நீ கூப்பிட்டா அவ என்ன உயிரோட வரப்போறாளா? வரமாட்டா. கூப்பிடு, நல்ல சத்தம் போட்டு கூப்பிடு. நீ கூப்பிட்டா அவ என்ன உன் குழந்தைய வந்து காப்பாத்த போறாளா? வர சொல். பல வருஷமா வராத அம்மன் இப்ப வரப்போறாளா? எப்படி வருவா? பூமியை புத்திக்கிட்டா இல்ல வானத்தை கீச்சுக்கிட்டா இல்ல கடல்ல இருந்து பொங்கி எழுந்து வரப்போறாளா? வார சொல். என் குழந்தை ஒண்ணு செஞ்சிடாத கொடுத்துடு. ஐயோ ஐயோ கொடுத்துடு. என் குழந்தை ஒண்ணு பண்ணிடாத, என்கிட்ட கொடுத்துடு. எனக்கு எச்சு கேக்குறேன். என் குழந்தை மட்டும் விட்டுடு. ஒண்ணும் பண்ணிடாத. ஏ ஆத்தா, ஏ கல்லு, ஏ கல்லம்மனே, உன்னால என்ன செய்ய முடியும்? என் கண்ணு எடுத்துறியா? வந்து ஏறி வா. என் கழுத்து அறுத்துறியா? இல்ல என்ன போட்டு எரிச்சிடியா? வந்து ஏறி ஏறி வெறும் கல்லு.